ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பிஸியான விலாக் தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். காலையில வழக்கம் போல எப்பவும் எந்திரிச்ச உடனே கருவேப்பிலை இந்த மாரி வெந்தயம் ஏதாவது ஒண்ணு வந்து சாப்பிடுவேன். ஸோ அத வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என்னோட வேலையவே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். காலையில எந்திரிச்சதும் ஃபேட் கட்டர் இருக்க ஏதாவது கருவேப்பிலை, வெந்தயம், இல்ல ஜீரா வாட்டர் இந்த மாரி ஏதாவது எடுத்துக்கிட்டு தான் வந்து என்னோட வேலையவே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் டீ சாப்பிடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டீ எடுத்துக்குவேன். வாட்டர் குடிச்சிட்டு தான் வந்து டீ எடுத்துக்குவேன். ஸோ டீயும் வந்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்ப டிஃபன் வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ராகி தோசை தான் ஊத்த போறேன். ஸோ அதனால வந்து தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, ராகி தோசைக்கு செம்ம காம்பினேஷனா இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் வந்து செய்ய போறேன். நான் தக்காளி சட்னி இந்த மெத்தட்ல தாங்க செய்வேன். ஸோ நான் எல்லா வீடியோலும் சொல்ற மாரி தாங்க. நம்ம என்னதான் வந்து கிச்சன் வேலைகள், நம்மளுக்குரிய வேலைகள் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருந்தாலும், இடையில இடையில தண்ணி எடுக்கிறதுக்கு மறக்காதீங்க. தண்ணி வந்து நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து கிச்சன் வேலைகள் நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தாலும், 1 லிட்டர் பாட்டில வந்து பக்கத்துல வச்சுட்டு, உங்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி எடுத்துக்கிட்டே இருங்க. நான் காலையில 9 மணிக்குள்ள வந்து 1 லிட்டர் தண்ணியாவது நான் வந்து குடிச்சுருவேங்க. எப்பயுமே வந்து ரெகுலரா வந்து மொளக்கட்டின பாசிப்பயிரையும் வந்து நான் டிஃபனோட சாப்பிடுறது வழக்கம். ஸோ அதையும் வந்து நான் எடுத்துக்குவேன். இன்னைக்கு வந்து அது தீர்ந்து போச்சு. இனிமே தாங்க அத வந்து நான் திருப்பி சோக் பண்ணணும். ஸோ இந்த வேலையெல்லாம் கிச்சன் வேலையெல்லாம் வந்து காலைல டிஃபன் வேலைய வந்து நான் முடிச்சுட்டு, சரி தக்காளி சட்னியெல்லாம் அரைக்கிறதுக்குள்ள கொஞ்சம் சூடா இருக்குது, ஆறட்டும்னு சொல்லிட்டு, நான் வந்து நாளைக்கு சித்ரா பௌர்ணமிங்கிறதுனால வந்து வீட்ட வந்து ஒட்டடை அடிச்சாச்சு. ஒட்டடை அடிச்சுட்டு இப்ப வந்து கிச்சனுக்குள்ள வந்துட்டேன். மணி 7:30 தான் ஆகுது அப்படிங்கிறதுக்காக, நான் வந்து கருவாடு தான் மதியத்துக்கு லஞ்சுக்கு பண்ண போறேன். வீடு துடைக்கணுங்கிறதுக்காக, காலையிலேயே வந்து லஞ்சையும் வந்து முடிச்சிடலாம். ஸோ லஞ்ச் வேலையும் முடிச்சிட்டோம்னா, அப்புறம் வந்து வீடு துடைக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து லஞ்ச் எப்படி இருந்தாலும் நான் வந்து கருவாடு, முட்டை எடுத்துக்கிறதுனால, வீடு வந்து நான் வந்து மதியம் லஞ்சு சாப்பிட்டு தான் வந்து வீடு மாப் போடுவேன். ஸோ காலையிலேயே வந்து இந்த வேலையும் நம்ம லஞ்ச் வேலையும் முடிச்சு வச்சுட்டோம்னா, மத்த கிளீனிங் வேலை வந்து பார்த்துக்கலாம். டாய்லெட் கிளீனிங், அப்புறம் வந்து துணி காய போடுறது, அப்புறம் இருக்கிற துணிய வந்து மடிச்சு வைக்கிறது. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன சில வேலைகள் இருக்குது. அதையும் வந்து நான் வந்து இடையில முடிச்சு வச்சுட்டு, அப்புறம் வந்து நம்ம லஞ்ச்சு எல்லாம் முடிச்சுட்டு, கழுவிலாம் வச்சுட்டு, அப்புறம் வந்து நம்ம வந்து வீடு மாப் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லி, காலையிலேயே வந்து நான் வந்து டிஃபன் வேலைய செய்றப்பயே லஞ்ச் வேலையும் வந்து சேர்த்து முடிச்சு வச்சுட்டேன். ஸோ கருவாடு வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாரி நான் ஹாட் வாட்டர் போட்டு தாங்க கிளீன் பண்ணுவேன். ஹாட் வாட்டர்ல கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஊற வச்சுட்டோம்னா, அது வந்து கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ, அதனால வந்து அந்த மாரி வந்து கிளீன் பண்ணுவேன். ஹாட் வாட்டர்ல ஊறுற நேரத்தில வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளப்பூடு இதெல்லாம் வெட்டி வச்சுக்கலாம் குழம்புக்கு தேவையானது. ஸோ, அதையும் வெட்டி வச்சு கருவாடையும் இப்ப கிளீன் பண்ணிட்டேன். இப்ப வந்து காலை டிஃபன் வந்து ராகி தோசைக்கு வந்து தக்காளி சட்னி ரெடி பண்ணி ஆறுது. ஸோ, அது ஆற நேரத்தில தான் நான் இவ்ளோ வேலைகள் பார்த்தேன். இப்ப வந்து தேங்காய் சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்காய் சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். தேங்காய் சட்னி அரைச்சு முடிச்சுட்டு, அப்புறம் அதே மிக்ஸி ஜார்ல வந்து நம்ம வந்து தக்காளி சட்னியும் வந்து ரெடி பண்ணிரலாம். ரெடி பண்ணி முடிச்சுட்டு, அப்புறம் வந்து ராகி தோசையும் கையோட வந்து ஊத்த போறேன். ஸோ ராகி தோசைக்கும் நான் வந்து வச்சு விட்டுட்டு, தோசை வந்து மத்தவங்கலாம் சாப்பிடுறதுக்குள்ள நான் இருக்கிற கொஞ்சம் பாத்திரத்தையும் வந்து கையோட வந்து கழுவி வச்சுருவேன். சைட் பை சைடா அந்த வேலையும் பார்த்துட்டே இருந்தா தான், நம்மளுக்கு வந்து பாத்திரம் வந்து நெறைய சேராது. ஸோ அதனால வந்து சைட் பை சைடா நான் கழுவி வைக்கிறதையும் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து தக்காளி சட்னி நான் அரைச்சதுனால அது வந்து தாளிச்சு விட போறேன். கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தி, கடுகுளுந்தம் பருப்பு போட்டு, அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில போட்டு, நான் அரைச்சு வச்ச தக்காளிய இதில சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விட போறேன். கொதிக்க விட்டு இறக்கிட்டு ராகி தோசை ஊத்த போறேன். ஊத்தி முடிச்சுட்டு தான் சைட் பை சைடா நான் வந்து பாத்திரம் கழுவுற வேலையும் வந்து பார்க்க போறேன். ஸோ அதையும் முடிச்சுட்டு, நானும் வந்து அடுத்து வந்து டிஃபன வந்து சாப்பிட்டுட்டு, கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ண போறேன். ரிலாக்ஸ் பண்ற நேரத்தில கொஞ்சமா துணி இருக்குது. அதையும் வந்து மடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் நான் வந்து கிச்சனுக்கு வரேன். கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்த மாரியும் இருக்கும். அதே நேரத்தில ஒரு வேலையும் முடிச்ச மாரி இருக்கும் தான், நான் வந்து துணியையும் வந்து கையோட வந்து மடிச்சு வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ, அப்புறமா வந்து அத அப்படியே வந்து குழம்பு கூட்டி வைக்கிறது தான் வேல. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கையோட துணியையும் மடிச்சு வச்சுட்டு வந்தாச்சு. அந்த சோம்பேறித்தனத்தோட கொஞ்சம் வந்து சின்னதா ஒரு வேலையும் வந்து நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கருவாட்டு குழம்பு வந்து நான் மண் சட்டியில தான் வைக்க போறேன். மண் சட்டியில வந்து வெங்காயம் நெறைய கட் பண்ணி வச்சிருந்தேன்ல, அதையும் சேர்த்து தக்காளிய நல்லா வதக்கி விட்டுட்டு, தக்காளி நல்லா வதங்கவும், கொஞ்ச நேரம் வந்து அத வந்து மூடி வச்சுறேன். கொஞ்சம் தக்காளி வந்து மசியிற மாரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் டிஃபன் சாப்பிட்டதெல்லாம் கிடக்குது. அத வந்து நான் கையோட கழுவி வச்சுர்றேன். அது வதங்குற நேரத்தில இந்த வேலைய முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எப்பயுமே வந்து சைட் பை சைடா இந்த மாரி நீங்க ஒரு வேலைய பார்த்துட்டே இருங்க. வேலைய பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அடிக்கடி வந்து தண்ணி குடிக்க மறந்துறாதீங்க. ஸோ வந்து இப்ப வந்து நான் அந்த இருக்கிற பாத்திரத்தையும் வந்து கழுவிட்டுருக்கேன். கழுவிட்டு இத வந்து குழம்பையும் வந்து கூட்டி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வத்தப்பொடி, குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டேன். வதக்கி ஒரு 5 நிமிஷம் அது வந்து வதங்குனதுக்கப்புறமா தண்ணி ஊத்தி, நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு, எண்ணெய் பிரியிற நேரத்தில வந்து நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம். குழம்புக்கு தேங்காய், வெங்காயம் போட்டு அரைச்சு வச்சிருக்கோம். ஸோ அத வந்து அதோட வந்து ஊத்தி விட்டுருங்க. தேங்காய் ஊத்துனதுக்கப்புறம் குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்ப வந்து அந்த தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாரையும் வந்து நான் கழுவி வச்சுட்டு, இத வந்து துணிய வந்து வாஷிங் மிஷின்ல வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இப்ப வந்து குழம்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, நான் போய் துணி காய போடணும். அரிசியும் வந்து நான் எடுத்து வச்சுட்டு போயிருக்கிறேன். இப்ப துணியும் காய போட்டாச்சு. இது வந்து நான் வந்து முகத்துக்கு வந்து பாசிப்பயிறு, கடலப்பருப்பு, பன்னீர் ரோஸ் இதில வந்து காய வச்சிருக்கிறேன். கொஞ்சம் நேரம் வெயில்ல இருக்கலாம். நைட் அரைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டுருக்கிறேன். இது வந்து நான் அரிசிய வந்து கையோட வந்து கழுவி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அடுப்புல வச்சு விட்டுட்டேன்னா, அதுவும் வந்துரும். சாதத்த வடிச்சுக்கலாம். அதுக்கு இடையில கொஞ்சமா வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சமா டீ எடுத்துக்கிறேன். டீ வந்து ஸ்டாப் பண்ண முடியலன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி எடுக்கிற மாரி ஒரு 1/4 டம்ளர் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, கருவாடு குழம்பு மட்டும் வச்சிருக்கிறேன். காய் எதுவும் பொரிக்காதனால, கொஞ்சமா முட்டை பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெங்காயம், குடமிளகா கட் பண்ணி போட்டு, முட்டை பொரியல் தான் செஞ்சுட்டுருக்கேன். செஞ்சுட்டு இப்போ வந்து மதியானம் லஞ்சையும் வந்து முடிச்சாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, சாதம் வடிச்ச கஞ்சி வந்து எடுத்துருக்கேன். இதோட வந்து உஜாலா கிரிப்ஸைன் இருக்குல்ல, அதையும் கம்ஃபோர்ட்டையும் வந்து போட்டு நான் வந்து கஞ்சி பசை வந்து போடுவேன். ஸோ அது வந்து நல்லா ஸ்டிஃப்னஸ் குடுக்குங்க. நல்லா கஞ்சி பசை கொஞ்ச நேரம் வந்து அது 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து காய போட்டோம்னா, நல்லா ஸ்டிஃப்பா இருக்குங்க. கஞ்சி பசை சூப்பரா பிடிச்சிருக்குங்க. அடுத்ததா வீட்டுக்கு மாப் போட்டு கையோட நைட் டின்னரையும் ஈவினிங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து பூஜா ரூம் கிளீனிங் இருக்கனால இப்பவே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்படிதான் இன்னைக்கு என்னோட வேலைகள் இன்னைக்கு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.